ஓம் அகதீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பசாமி உபாசனை, அதாவது 18ஆம் படி கற்பசாமி உபாசனை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, கற்பசாமி அப்படின்னா 108 வகையான கற்பசாமி இருக்கிறாங்க. இந்த 108 வகையான கற்பசாமிக்கும் மூல கற்பசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கற்பசாமி தான். சரிங்களா? இப்போ எல்லா தெய்வத்துக்கும் இப்போ எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா கற்பசாமி இல்லாத ஊரே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம சொல்லலாம். ஏன்னா கற்பசாமி கும்பிடுறவங்க அதிக பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான காவல் தெய்வத்திலேயே ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பசாமி தான். இந்த கற்பசாமிக்கு மாதிரி காவல் காக்கிறதுல சிறந்த தெய்வம் எந்த தெய்வமும் கிடையாது. இந்த கற்பசாமியை வச்சு நம்ம அஷ்ட கர்மங்களும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கிடையாது. நம்ம கிட்ட நம்மளை பாதுகாக்க பயன்படுத்திக்கலாம். ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு இவங்க கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அந்த கற்பசாமியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தான் பயன்படுத்த முடியுமே தவிர, இவங்களை வச்சு நம்ம ஒரு கெட்டது செய்வோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கற்பசாமி உங்களவே திருப்பி அடிச்சுடுவார். அதுல கெட்டது கற்பசாமி வச்சு செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. சரிங்களா? நல்ல காரியத்துக்காக கற்பசாமி நம்ம உபாசனை செஞ்சு, நம்ம கிட்ட ஏதோ ஏவல், பில்லி, சூனியம் இல்ல நம்மளை நாடி வர்றவங்களுக்கு ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கற்பசாமியை வச்சு அவங்கள வச்சு விலக்கி விட்டு இது பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர, அவங்களுக்கு நம்ம செய்வன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சோம்னா இது கற்பசாமி அதுக்கு துணை போக மாட்டார். நல்லபடியா ஃபர்ஸ்ட் அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கற்பசாமி இந்த கற்பசாமி உபாசனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தோட்டம், தோப்பு இந்த மாதிரி இடமா இருந்தா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் அந்த தீட்டான காலத்துல அந்த கற்பசாமி உபாசனை எப்ப உள்ள வரக்கூடாது. அதுக்காகத்தான் நம்ம அந்த மாதிரி இடத்த நம்ம சொல்றோம். அப்படி இல்லை, எனக்கு தோட்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தனியா ஒரு ரூம் வச்சிருக்கணும். அந்த ரூம்ல வச்சு நீங்க கற்பசாமி உபாசனை நீங்க எடுக்கலாம். அதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கற்பசாமிக்கு 2 முறையிலுமே நம்ம கற்பசாமி உபாசனை செய்யலாம். ஒண்ணு அசைவ பலி கொடுத்தும் நீங்க பண்ணலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுத்த சைவத்திலையும் பண்ணலாம். பிராந்தி, சாராயம் இந்த மாதிரி இதை கண்டிப்பா வைக்கணும். பிராந்தி, சாராயம், சுருட்டு இதெல்லாம் நீங்க அந்த படையல்ல நீங்க வைக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைவமா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க சுருட்டு மட்டும் வச்சாலே போதும். மற்றபடி சைவ முறை, சைவ படையல் நீங்க அவல் பொரி, கடலை, அச்சு வெல்லம், பால், பன்னீர், இளநீர் இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி தேங்காய், வாழைப்பழம், பத்தி, சூடம் இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ ஒரு 48 நாள் பூஜை அப்படின்னா அந்த 48 நாளுமே கண்டிப்பா அந்த படையல் முறைகள் 48 நாளுமே இருந்தாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கற்பசாமி ஆக்ரோஷமான தெய்வங்கள்ல மிக முக்கியமான தெய்வமா இருக்கு. அதுக்கப்புறம் இதை எப்ப நம்ம உபாசனை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒண்ணு அமாவாசை அன்னைக்கு நம்ம எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வளர்பிற வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லை அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம உபாசனை எடுக்கலாம். இந்த உபாசனை காலம் 24 நாள் அல்லது 48 நாள். இந்த 24 நாள் அல்லது 48 நாளும் சுத்தபத்தமாகத்தான் கண்டிப்பா இருக்கணும். நம்ம புரியுதுங்களா? இந்த கற்பசாமி உபாசனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளி உபாசனை கண்டிப்பாக எடுத்திருக்கணும். காளி உபாசனை எடுக்காதவங்க கற்பசாமி உபாசனை எடுக்க வேண்டாம். இப்ப எனக்கு குலதெய்வமே கற்பசாமி தாங்க, நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா அவங்க தாராளமா எடுத்துக்கலாம். அவங்க குலதெய்வத்துக்கு கற்பசாமிக்கு என்ன படையல் போடுறீங்களோ அதே மாதிரி படையல் போட்டு நீங்க தனியா ஒரு ரூம்ல கண்டிப்பா அந்த கற்பசாமி இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் நீங்க உரி ஏற்றும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கற்பசாமி அருள் தருவார் கண்டிப்பாக. சரிங்களா?
அப்ப குலதெய்வம் இல்லாதவங்க நம்ம வந்து ஒரு கருப்பசாமி எடுக்கிறோம் அப்படின்னா காளி தேவியோட உபாசனை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கருப்பசாமி உபாசனை எடுக்கணும். இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த எந்திரத்தை வந்து வளர்புறையில அமாவாசை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு ஓரையில நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுதி வச்சிடணும். இந்த எந்திரத்தை வரைஞ்சி வச்ச இந்த எந்திரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பால் பன்னீர் இளநீர் அபிஷேகம் செய்து அந்த எந்திரத்துக்கு எலுமிச்சம்பழம் பலி கொடுத்து நல்லா சுத்தமா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்திர சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லி திருநீர் போட்டு அந்த மறுபடியும் திருநீரால நல்லா சுத்தமா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அஷ்டகர்மமை வச்சு நம்ம கருப்பசாமி உபாசனையானது நம்ம வந்து செய்யலாம். சரிங்களா? இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பசாமியின் மூல மந்திரம் ஓம் மங் ரிங் ஹரியும் குறிகார உத்தண்ட கோலகால ஓமந்தூர் கருப்பா உறங்கா புலி கருப்பா 18ஆம் படி கருப்பா எந்த வேளையில் எந்த முகமாய் வாவென்று அழைப்பேனோ ஓடிவா உன் விதவான மகாவிஷ்ணு பேரில் ஆணையிட்டதாக சுவாக ஓங்கார சுவாக. இதுதான் அந்த மந்திரம். புரியுதுங்களா? இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 வேளையும் வந்து நம்ம வந்து சொல்லணும். இப்ப வந்து சைவ பூஜையா எடுக்கிறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சைவ பூஜை எடுக்கிறவங்க வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு 108 முறை, அதே மாதிரி மாலை ஒரு 7 to 10க்குள்ள ஒரு 108 முறை நீங்க வந்து கண்டிப்பா வந்து மந்திரத்தை வந்து உருவேற்றலாம். அதே மாதிரி இல்லை நான் அசைவத்தில் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அசைவத்தில் எடுக்கிறவங்க வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே தான் இந்த மந்திரத்தை வந்து உருவேற்றணும். அதே மாதிரி காலையிலையும் பார்த்தீங்கன்னா அதிகாலைக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளேயே இந்த மந்திரத்தை வந்து 108 தடவை சொல்லி உருவேற்றிக்கணும். சரிங்களா? இந்த கருப்பசாமி மந்திரத்தை நம்ம வந்து உபாசனை செஞ்சுட்டோம் அப்படின்னா ஏவல் பில்லி சூனியம் வைப்பு பேய் பிசாசு தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து இருக்காது. கண்டிப்பாக இந்த பூஜைக்கு வந்து கண்டிப்பா வந்து உடல் கட்டு மந்திரம் திசை கட்டு மந்திரம் எல்லாமே வந்து நீங்க வந்து போட்டு தான் நீங்க வந்து இந்த உபாசனையானது கண்டிப்பா வந்து எடுக்கணும். ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஆக்ரோஷமான தெய்வம். கூப்பிட்ட உடனே வர்ற தெய்வம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து காளி தேவி, இன்னொன்னு வந்து கருப்பசாமி தான். இவங்க தான் வந்து நம்ம வந்து அழைச்ச உடனே கண்டிப்பா வந்து சீக்கிரம் வந்துருவாங்க. நீங்க வந்து பெரும்பாலும் கோயில் குளங்கள்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. கோயில் குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காளி தேவி ஆடி வருவாங்க, இல்லாட்டி கருப்பசாமி ஆடி வருவாங்க. இவங்கெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வங்கள் இந்த 2 தெய்வங்கள் தான். அதனால தான் அவளை நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து இதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து வீடியோவாக வந்து பதிவு பண்ணுறோம். இத்தனை நாள் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, நம்ம வந்து பதிவு பண்ணாமையே இருந்தோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பு இல்லாத நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உபாசனை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க மேலேயே ஏறி வந்து ஆட ஆரம்பிக்கும். மேலேயே ஏறி ஆட ஆரம்பிக்கும் போது பூஜைகள் தடைபடும். அந்த பூஜைகள் தடைபடும் போது பார்த்தீங்கன்னா கருப்பசாமி வந்து நம்ம கூடயே வந்து இருக்க மாட்டார். அதனாலதான் பூஜைகள் தடைபடாமையும் இருக்கணும். அதே மாதிரி ஏவல் பில்லி சூனியம் செய்வன ஏதாவது நம்மளுக்கு செஞ்சிருந்தாலும் இந்த பூஜைகள் வந்து தடைபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த தடைகளையும் மீறி நம்ம வந்து இந்த கருப்பசாமி உபாசனையானது எடுத்தோம்னா வாழ்க்கையில வந்து ஏவல் பில்லி சூனியம் செய்வன பாதிப்பு பேய் பிசாசு போன்ற தொல்லைகளை இருந்து விடுபட்டு வாழ்க்கையில வந்து நலமுடன் வாழலாம். மேலும் நம்மளுடைய சிவமயம் ஜோதிடம் சார்பாக மாந்திரிக பயிற்சி வகுப்பு, அதாவது 4 நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்புக்கு கலந்து கொள்ள விருப்பமுள்ள மாணவர்கள் அனைவருமே நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்புல ஒரு முறையில அனைத்து விதமான மாந்திரிக வித்தைகளும் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுபோக தாந்திரிக பயிற்சி, ஆழ வித்தைகள், பிரசன்ன முறைகள் போன்ற எண்ணற்ற முறைகளை வந்து நம்ம வந்து இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்புல வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். மேலும் குருதீட்சை நம்ம வந்து கொடுக்குறோம். அதனால இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்புல நேரடி வகுப்பு மட்டும்தான், ஆன்லைன் வகுப்புங்கிறது கண்டிப்பா வந்து கிடையாது. புரியுதுங்களா? ஆன்லைன் வகுப்பு கிடையாது, நேரடி பயிற்சி வகுப்பு மட்டும்தான் இங்க வந்து நடைபெற்று இருக்கு. நீங்க வந்து படிக்கணும், மாந்திரிகத்தை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு நீங்க வந்து பேசிக்கலாம். நீங்க வந்து மாந்திரிக பயிற்சி வகுப்பு எப்ப இருக்கு, என்ன ஏது, அதோட முழு விவரம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன்.